தேவர்கள் சிவபெருமானிடத்திலே கேட்கிறார்கள், எங்களை காக்க உம்மால் அன்றி வேறு யாரால் முடியும்? சூரபதுமனுக்கு தாங்கள் கொடுத்த வரம் சாதாரண வரம் அல்ல. 1008 அண்டங்களையும் ஆளக்கூடியவன் சூரபதுமன். சூரபதுமனால் அண்டத்திற்கு ஒரு பிரம்மனை வரவழைக்க முடியும். அப்பேற்பட்ட வரம் பொருந்தியவன் சூரபதுமன். 108 யுகங்கள் வாழக்கூடிய வரத்தை பெற்றிருக்கிறான். இந்திர ஞான தேரை பெற்றிருக்கிறான். இன்னும் எண்ணற்ற வரங்களை அவருடைய சகோதரர்கள், சூரனுடைய சகோதரர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்படி யாராலும் நெருங்க கூட முடியாமல் வரங்களை பெற்றுக்கொண்டு தேவலோகத்தையே ஆட்டி படைக்கின்ற இந்த சூரபதுமனிடம் இருந்து எங்களை காக்க வேண்டும் இறைவா அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க. இப்ப சிவபெருமான் என்ன சொல்றார்? சரிப்பா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்க, சிவபெருமானிடத்திலே ஒரு குழந்தையை கேட்கிறார்கள் தேவர்கள். காரணம், சிவபெருமானின் சக்தி அல்லாது வேற எந்த சக்தியாலும் சூரனை வதைக்க முடியாது என்ற வரத்தையும் சூரபதுமன் வாங்கிவிட்டான். இதனால் தேவர்கள் என்ன செய்யறாங்க? சூரபதுமனிடமிருந்து தப்பிக்க, சூரனை அழிக்க, அசுரர்களிடமிருந்து தப்பிக்க சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாங்க. என்ன வரம் அப்படின்னா, ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வரிகளை அடுக்கி வைக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியா. ஆதியும் நடுவும் ஈரும், அருவமும் உருவமும் ஒப்பும், ஏதுவும் வரவும் போக்கும், இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமலா, வேதம் கடந்து நின்ற விமலா, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் அப்படிங்கிறார். அதாவது சிவபெருமானின் தன்மையை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். முதல்ல ஆதியும் நடுவும் ஈரும், அருவமும் உருவமும் ஒப்பும், ஏதுவும் வரவும் போக்கும், இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமலா, ஒரு குமரன் தன்னை நீதரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் அப்படின்னு. ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நின்பால் நின்னையே நிகர்க்க, உன்னிடமிருந்து உன்னையே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி வந்து உதித்தவன் தான் முருகப்பெருமான். அதனால சிவன் வேறு முருகன் வேறு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சிவனும் முருகனும் ஒன்று. இந்த உலகத்திற்கு, உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் மிக எளிமையாக அருள் செய்வதற்காக வந்து உதித்தவன் அருமுக சிவன் கந்த பெருமான். இதை அழகாக அருணகிரி கந்தர் அனுபூதியிலே இந்த பாடலை வைக்கிறார். இன்னும் பல பாடல்கள் அதை தெளிவுபடுத்துகிறது. அடுத்த பதிவிலே அடுத்த பாடலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.